அசுத்தமான குடிநீர் கோரிக்கை வைத்த மக்கள் பாட்டிலை பிடுங்கி எறிந்த திமுக எம்எல்ஏ. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தாதம்பேட்டை புதுத்தெரு கிராமத்தில் கடந்த 4 ஆண்டுகளாகவே மிகவும் அசுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வரை பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை சுத்தமான குடிநீர் வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று அருகில் உள்ள கிராமத்திற்கு வருகை தந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் அவர்களிடம் தங்கள் கிராமத்தில் வழங்கப்படும் அசுத்தமான குடிநீரை ஒரு பாட்டிலில் பிடித்து அவரிடம் காட்டுவதற்காக கொண்டு சென்ற பொதுமக்களை அவமானப்படுத்தி அந்த தண்ணீர் பாட்டிலை பிடுங்கி எறிந்துவிட்டு தனது காரில் ஏறி சென்றிருக்கிறார். இது குறித்து தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பொதுமக்களை அவமானப்படுத்தும் முன்பு அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் பதவியும் இருக்காது, மரியாதையும் இருக்காது என்பது காசோ கண்ணனுக்கு நினைவு இருக்கட்டும் என கண்டித்துள்ளார். அதாவது பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தான் பொதுமக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தார்களே தவிர அவர்களை அவமானப்படுத்த அல்ல. 4 ஆண்டுகளாக சுத்தமான குடிநீர் கிடைக்கப் பெறாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொதுமக்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்பதை தவிர வேறு என்ன வேலை காசோ கண்ணனுக்கு? உடனடியாக தாப்பழூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களை அவமானப்படுத்தும் முன்பு அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் பதவியும் இருக்காது, மரியாதையும் இருக்காது என்பது காசோ கண்ணனுக்கு நினைவு இருக்கட்டும் என்றுள்ளார். விஜய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார்ல, அது எப்படி? ஆர்ப்பாட்டம்லாம் செமையா போச்சு. இப்போ 25ஆம் தேதி, அடுத்த மாதம் 25ஆம் தேதி மாநாடு வச்சிருக்காங்க. பயங்கர சிறப்பாக போவோம். நாங்களாம் கலந்துக்கிறது ஆர்வமாக இருக்கிறோம். புஷியானந்த யாரும் மதிக்கிறதுலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே ஒரு எதிர்கட்சிக்காரங்க பண்ற வேலை அதெல்லாம். எல்லாருமே மரியாதை கொடுத்து தான் பேசுறாங்க. எதிர்கட்சினா யாரை சொல்றீங்க? திமுக சொல்றீங்களா? எல்லாருமே கலந்து தான். திமுக ஏடிஎம் எல்லாமே. முதல்வர் ஆயிடுவாரா? கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். முதல்வர் ஆயிடும். 2026 முதல்வர் ஆகிறோம். ஆர்ப்பாட்டத்தில் வெறும் 3 நிமிஷம் தான் பேசுறதா சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? டைம் அவ்வளவுதான் இருக்குது. மக்கள் வெயில்ல இருக்கிறாங்க, சீக்கிரமா பேசி முடியும். 11 மணி உங்களுக்கு வெயிலா? என்னங்க பண்றது? 10 மணிக்கே வெயில் தாங்க. விஜய் அரசியல் வந்திருக்க எப்படி பாக்குறீங்க? 2026 ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே, பாமக பிளஸ் இவங்க எல்லாம் மாறி மாறி வரனால ஒன்றும் மக்களுக்கு எதுவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி எதுவும் தெரியல. புதுசாக ஒரு கட்சி வரும்போது மக்கள் எதிர்பார்ப்பாங்க, நல்லா செய்வார். இப்போ என்னன்னா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்தான்னு மக்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் 1000 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லுவார்? 1000 ரூபா வந்துச்சான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க செலவு பண்ணியதெல்லாம் கரண்ட் பில்லாக ஏற்றிடுவாங்க. எல்லா வேலையும் பால் விலையிலேருந்து எல்லா வேலையும் ஏற்றினாங்க. பஸ் வேலை எல்லாம். விஜய் வந்தால் எந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் விஜய் வர விட மாட்டாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் ஆகும் விஜய் ஆட்சி வர. 2026 ஜெயிச்சிருவான்னு சொல்றாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. எப்படி இதை சொல்றீங்க? களத்துக்கு வர மாட்டேன்றது. கண்டிப்பா மக்களோட சப்போர்ட் இருக்கனால கண்டிப்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஒரு அரசியல் தலைவர் வந்து பேசணும்னா பேப்பரில் மேடையில் இல்லாமல் பேப்பரை பார்த்து பேசக்கூடாது, மைக்கை பார்த்து தான் பேசணும். மக்களை சந்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல்னா மக்களை சந்திச்சாதான் மக்கள் என்ன நிலைமையில இருக்கா எல்லாம் தெரியும்.